ஒரு நல்ல பில்டிங் கட்ட ஒரு நல்ல ஃபினிஷிங் வேணும். ஸோ ஒரு நல்ல ஃபினிஷிங் இல்லாமல் அந்த பில்டிங்கை பார்த்தோன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. சேம் கோஸ் ஃபார் எடிட்டிங். ஸோ வீடியோ எடிட்டிங்கில் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங்கோடு எடிட் பண்ணாதான் அந்த வீடியோ பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வெளியே நிறைய எடிட்டர்ஸை பார்த்துட்டேன். நிறைய எடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபினிஷிங் இல்லாமல் பண்ணுறாங்க எடிட்டிங். ஸோ ஃபினிஷிங்கும் போது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றது புரியாது. பட் இந்த டுட்டோரியல் பார்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ என்னோட கிளைண்ட் கேட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னா வீடியோ பார்க்க சிம்பிளாக இருக்கணும், அண்ட் ஆடியன்ஸுக்கு ப்ரீமியமான ஃபீலை தரணும், அண்ட் கேப்ஷன்ஸுமே ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபீலை தான் இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். ஒரு பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு எங்கே ஃபாலோ பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இல்லை, ஒரு ப்ரோ லெவலில் எடிட் பண்ணணும், ஐ மீன் ஒரு அட்வான்ஸ் லெவலில் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். உள்ளே உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். எடிட்டிங் டுட்டோரியல் தவிர பேசிக்கான எடிட்டிங் நாலேஜுமே உங்களுக்கு கிடைக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இது எனக்கு தெரிஞ்சு பார்ட் 4ன்னு நினைக்கிறேன். மீதி 3 பார்ட்ஸையும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம CapCut ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு நான் ஆசெட்ஸாக கொடுத்துருவேன். ஓகேங்களா? லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரா ஃபுட்டேஜை இங்கே ட்ராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ரா ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இவங்க க்ரீன் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம அவங்களுக்கு வந்து எதனா நீங்களே உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்குமோ அதை வைங்க ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்டு நம்ம வந்து லைக் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதனா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா எனக்கு இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிங்கை ட்ராக் பண்ணிவிட்டு இது இந்த என் வரைக்கும் ட்ராக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இதுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இருக்கணும், அண்ட் இது வந்து இதுக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் தென் இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரா ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜி போங்க, குரோமா கீழே கலர் பிக்கர் கொடுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் பேக்ரவுண்ட் இருக்குது, க்ரீன் ஸ்க்ரீன் போயிடும், அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டென்சிட்டியை லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் -563 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்ட் கேப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா கேப்ஷன்ஸ் போடும்போது நமக்கு டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ -563 இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படி வைக்கும் போது பீரோல்ஸ் இங்கே ஆட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம இன்னும் எடிட்டிங் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா கீழே ஒரு பிளாக் கலரில் ஒரு லேயர் மாதிரி ஆட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெர்டிக்கல் ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஆட் பண்ணிடலாம். இதை இங்கே ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த என் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்களா. இப்போ இந்த வெர்டிக்கல் லேயர் என்ன பண்ணலான்னா இந்த சைடு இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இது இங்கே ட்ராக் பண்ணிடலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது இங்கே நம்ம அந்த கேப்ஷன்ஸ் வைக்கும் போதுமே கொஞ்சம் பார்க்க அந்த கேப்ஷன்ஸ் நல்லா கிளியராக தெரியும். ஸோ இது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரீல் எப்படி எடிட் பண்ணுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம ரா ஃபுட்டேஜ் எடுக்கிறோம், அந்த ரா ஃபுட்டேஜ்க்கு கலர் கிரியேட் பண்ணுறோம், அந்த கலர் கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் தென் நம்ம வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டேன். உங்களுக்கு கலர் கிரேடு வந்து நான் லிட்டில் பிட் ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். பண்ணிட்டு தான் இதை நான் வந்து இம்போர்ட்டே பண்ணேன். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அவங்க மைக் வச்சு தான் பேசுகிறாங்க. இதில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ சிம்பிளாக நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஹூக் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஹூக்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாய்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன மாதிரி கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்குன்னா சேம் இங்கே இருக்கிறத Ctrl+C கொடுத்துருங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் தேவை ஹாய் மட்டும்தான். ஹாய் மட்டும் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கேப்ஸில் மாற்றிடலாம். கேப்ஸில் மாற்றி கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடப் வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் பாருங்களேன், ஹாய் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஹாய் மட்டும் நம்ம ஃபுல்லாக இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அனிமேஷன் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடலாம். 0.3 வச்சிடலாமா? இங்கே பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஹாய்ன்றது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லை, ஜஸ்ட் அந்த வேர்டு மட்டும் சிம்பிளாக. ஏன்னா இது மாதிரி யாருமே பண்ணதில்லை, நம்ம இது யூனிக்காக பண்ணும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன். ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ பண்ணான்ற ஐடியாவில் இருக்கீங்களா, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேப்ஷன்ஸை போட்டுடலாம். கேப்ஷன்ஸ் போட்டுட்டு பீரோல்ஸ் எங்கே ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா என்னோட கிளைண்ட் மெயினாக கேட்டது கேப்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா அட்வான்ஸ்டாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இது எல்லாமே கிளைண்ட்டுக்கு ஏற்ற ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு கிளைண்ட் ஒரு
மாதிரி கேட்பாங்க. ஸோ என்னோட கிளைண்ட் இப்படி கேட்டாங்க, ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl+C Ctrl+V கொடுத்துருங்க. இப்போ இது எங்கே இந்த 2வையும் ட்ராக் பண்ணிவிட்டு ஆர் யூ பிளானிங் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறலாம், ஆர் யூ பிளானிங் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணுற ஐடியானா அது இங்கிலீஷில் என்ன பிளானிங் தானே. ஆர் யூ பிளானிங் PLA என்னென்ன ஆர் யூ பிளானிங். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல செட் பண்ணி கொஞ்சம் இது பிக் சைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, பார்க்க நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கா இந்த கேப்ஷன்ஸ், வந்து வேர்ட்ஸு கிளியராக புரியுதுன்றதோட பார்க்க கொஞ்சம் ட்ரெண்டி ஃபாண்ட்டாக இருக்குல்ல, அதான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்று புரியுதா, நம்ம தமிழில் பேசும்போது அதோட வேர்டு ஷார்ட்டாக முடிஞ்சிடும், ஆனால் இங்கிலீஷில் கொஞ்சம் பிக்கரில் போடும்போது இதை நம்ம ஒரு 3 பார்ட்டாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்ம அந்த இடத்துல போட முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது புரியும் பாருங்க. ஆர் யூ பிளானிங் டு கெட் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்தனிங் அப்போனா டு கெட் ஸ்ட்ரைட்னிங் STRAIGHTENING ஸ்பெல்லிங்ஸும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்தனிங் SMOOTHENING ஸ்மூத்னிங். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரைட்னிங்ன்றது இதோட ஸ்மாலாக இருக்கணும். ஓகேவா? இதோட ஸ்மாலாக. இப்போ பாருங்களேன், டு கெட் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்னிங். ஸோ இதுக்கு அனிமேஷன்ஸும் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன்த்துக்கு பார்த்தீங்கன்னா டைப் 2ன்னு வச்சிருப்பேன், டைப் 2ல் 0.6 வச்சிருப்பேன். தென் ஸ்மூத்னிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அப் வச்சிருப்பேன், ஸ்லைட் அப்பில் 0.6. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கும்போது தேர் இஸ் அ பிரிக் ப்ராப்ளம். இப்போ பாருங்களேன் இது எப்படி இருக்குது, தேர் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இன்னுட்டும் போது கொஞ்சம் பார்க்க கம்ப்ளீட்டாக இருக்கா. நான் சொன்ன மாதிரி தான், பிகினிங்கில் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபினிஷிங் இருக்கணும். நம்ம என்ன ஒரு வீடியோ எடிட் பண்ணாலுமே அதில் ஒரு பக்காவான ஃபினிஷிங் இருந்தால் அந்த வீடியோ எடிட்டிங் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் என்னோட கேப்ஷன்ஸ் வீடியோ எல்லாத்துக்கும் எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து லைக் ஏன்னா அதுக்கு டைம் ஆகிடும்ன்றதுனால தான் நான் உங்களுக்கு ஏன்னா இது வீடியோ 50 செகண்ட்ஸ் இருக்குது, 55 செகண்ட்ஸு. ஸோ அதனால தான். ஓகேங்களா? இப்போ பீரோல்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி ஒரு கிளைண்ட்டில் அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை கட் பண்ணுங்க. எந்த இடத்துல பீரோல் ஆட் பண்ணலான்றத ஒரு தெளிவு வேணும்ல எடிட்டிங்கில். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்களான்னு கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸுக்கு யோசிங்க. இப்போ இந்த பீரோலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம என்ன போடலான்றதை யோசிங்க. ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி எடிட் பண்ணும் போது உங்கள் எடிட்டிங்கோட ஒர்க்ஸும் சீக்கிரமாக முடியும், ஐடியாஸுமே நிறைய கிடைக்கும். அதான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு இருக்குன்னா ஒரு பீரோல் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். மீடியாவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும்போது ஒரு பொண்ணு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ அது இங்கன்னா ட்ராக் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம அதை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை அவங்களுக்கு மேலே எடுத்து ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மாஸ்க் போங்க, ஹரிசாண்டல் போங்க. ஹரிசாண்டலில் கீழேருந்து இங்கே மேலே லைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு ஃபெதர் உங்களுக்கு எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது வச்சுட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். அது அதோட மிங்கிள் ஆகுதான்னு பாருங்கள். மிங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் குட். ஓகேவா? இப்போ பாருங்களேன். ஸோ அந்த ஃப்ரேம் டக்குன்னு அப்படியே வர மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம அனிமேஷன் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு என்னென்னா ஃபேடின் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னும் போது அது வரைக்கும் ஒரு ஃப்ரேமை கட் பண்ணுங்க. ஓகேவா? பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இதோட. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு யோசிங்க என்ன பண்ணலாம். இப்போ எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வீடியோ எடிட் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி யோசிச்சு நீங்கள் எடிட் பண்ணும்போது ஃப்ரேமை கட் பண்ணி வேலை சீக்கிரமாக முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குமே நான் ஒரு பீரோல் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னும் போது இதை நம்ம ட்ராக் பண்ணிடலாம். பெரிய பிரச்சனைன்னும் போது என்ன ஆகும், பெரிய பிரச்சனை இந்த சென்ஸ் என்ன ஆகும், முடி டேமேஜ் ஆக வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தானே. ஸோ அதுக்கு நம்ம இந்த பீரோல் ஆட் பண்ணிடலாம். ஒரு பொண்ணு முடியை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குன்னும் போது ஆடியன்ஸையும் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜூம் இன் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கட் பண்ண ஃப்ரேமில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணிவிட்டு எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் எவ்வளோனா ஒரு 1110 இஸ் குட். தென் இதை ஆல்ட்டுக்கே கொடுத்தீங்கன்னா அதோட கீ ஃப்ரேம் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் வந்து கியூபிக் அவுட் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஆல்ட் கே கொடுத்து நீங்கள் அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஜூம் மட்டும் பண்ணாமல் ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன ஆட் பண்ணலாம், ஓகே இந்த ஒரு சவுண்ட் எஃபெக்டை நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ வீடியோ எண்டில் உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸோட பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போ கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ லிட்டில் பிட் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னும் போது ஃபர்ஸ்ட் ஒரு
4 செகண்ட் பேசி முடிச்சிட்டாங்க, இப்போ ஒரு கேப் விட்டு தான் பேசுறாங்க. ஸோ எல்லாருக்குமே டிரான்சிஷன் எங்க ஆட் பண்ணுன்றதும் ஒரு டவுட். ஸோ அதே தான் எங்க நீங்க வந்து அவங்க பேசி முடிக்கிறாங்க, எந்த இடத்துல ஒரு கேப் விடுறாங்க கண்டினியூஸா பேசாம, ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் விடுறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் என்ன டிரான்சிஷன் வச்சிருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்சிஷன் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம கட் பண்ணிட்டு சேம் இதையும் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு Ctrl+B இதை வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சிடலாம். இந்த இடத்துல ட்ராக் பண்ணிட்டு இதை இப்படி ரோட்டேட் பண்ணி இதை இது வரைக்கும் இழுத்துட்டு பிளெண்டில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளெண்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகேவா, இப்போ ஒரு டிரான்சிஷன் மாதிரி வந்துருச்சு. இப்போ அந்த டிரான்சிஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீம் மாதிரி ஆட் பண்ணலாம். அவர் கொஞ்சம் காமெடியாக எடுத்து போக சொன்னார். ஸோ அதுக்காக நம்ம ஒரு மீம் மாதிரி ஆட் பண்ணலாம். இதில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணலான்ற ஐடியா இருக்கா, அப்போது இதில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு காமெடி மாதிரி எட்டு போகிறதுக்கு நான் ஒரு விவேக் காமெடி ஒன்று பார்த்து வச்சிருந்தேன். இங்கே இருக்கு பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த பிங்க் பேக்ரவுண்ட் வேணாம், பிளாக் கலரில் இருந்தால் போதும். இப்போ இந்த பிங்க் பேக்ரவுண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையும் நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி மாஸ்க் போங்க, மாஸ்கில் ரெக்டாங்கிள் போங்க. அவுட்லைனில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் லேயர் நமக்கு தேவையில்ல, பிளாக் கலரில் இருக்குது. சரி, இதுலேயும் இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இது ஒரு 15 வச்சுக்கோங்க, ரவுண்ட் கார்னர்ஸ் 15. இப்போது இந்த கீழே நம்ம கட் பண்ணதை கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் கொடுங்க. இப்போ இதில் இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இதுலேயும் இது வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள். இது வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சேம் என்ன கொடுத்தோம், 15 கொடுத்தோமா, 15 கொடுங்க. தென் ஃபெதர் வந்து 1 கொடுங்க. இப்போ பாருங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களது எல்லாமே பிங்க் கலரில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இவங்க சொல்கிறதுக்கும் இந்த மீமும் சிங்க் ஆகும். ஸோ அப்படி சிங்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ணும் போது தான் இன்னும் வீடியோ எங்கேஜிங்காக இருக்கும், ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னும் போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த செக்மெண்ட்டை நான் கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணி நான் எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணி Alt+G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் எஃபெக்ட்ஸில் பிளர்ன்னு இருக்கும், ஓகேவா? இந்த பிளர்ரை இங்கே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு பிளர் அப் டு ஒரு 95 அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க யார் யார் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணலாம் யார் யார் பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும். பட் நமக்கு இங்கே முன்னாடி ட்ராக் பண்ணாலே தெரியும், ஓகேவா? அவங்க யார் யாரை சொல்கிறாங்க அப்படின்றது. இப்போ அவங்க கேர்லியராக இருக்கவங்க, லாங் ஹேர் வச்சுருக்கவங்களாம் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதே வந்து முடி சிக்கி விழுது, ஹேர் கலரிங் பண்ணியிருக்கவங்க, ஹேர் ப்ரீலைட்னிங் பண்ணியிருக்கவங்களாம் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா, இப்போ நான் இது மாதிரி போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், I'll tell you who should and shouldn't அப்படின்னு. ஸோ இப்போ யார் யார் பண்ணக்கூடாதுன்னும் போது இதை நான் ட்ராக் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். யார் யார் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, இதுக்கு மேலே ட்ராக் பண்ணிவிடுவோம், இங்கே வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேர் கலராக இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஹேர் வந்து டேமேஜாக இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஹேர் ப்ரீ லைட்னிங் பண்ணவங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சேம் அதே மாதிரி யார் யார் பண்ணணும் அப்படின்றதும் அவங்க அதிலே சேம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேர்லிங்காக இருக்கவங்க பண்ணலாம், அதுக்கு இதை இன்னும் கொஞ்சம் இந்த எண்டில் ட்ராக் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். லென்த் ஹேர் வந்து வச்சுருக்கவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து V கொடுத்துடலாம். V கொடுத்துட்டா இந்த இமேஜ் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும், இந்த இமேஜ் ஃப்ரேமில் இருக்காது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி மாஸ்க் கொடுங்க. மாஸ்கில் வந்து ரெக்டாங்கிள் கொடுங்க. ரெக்டாங்கிள் ஷார்ட் பண்ணி இதுவுமே இது வரைக்கும் நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு 20 கொடுத்து இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு யார் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியக்கூடாது, அவங்க சொல்லும் போது தான் தெரியணும். அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கோ டு எஃபெக்ட்ஸ், பிளர் எடுத்தீங்க, ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி பிளர் ஃபுல்லாக கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்னன்றது ஓரளவுக்கு தான் தெரியும், பட் ஃபுல்லாக தெரியாது இல்லை. யாரெல்லாம் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணலாம் யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யார் யார் பண்ணக்கூடாதுன்றது போடுவோம், பேசிக் கொடுத்து இதை இங்கே ட்ராக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு லைன் மாதிரி விட்டா கொஞ்சம் எனக்கு பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இது இப்போ என்ன பண்ணலாம்னா, கோ டு டெக்ஸ்ட், இது இங்கே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இது ஹெட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் ஸ்பேஸ் பக்கம் இந்த லைன் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் மாற்றிடலாம். பிங்க் கலரில் மாற்றிட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் பண்ணி -3 வரைக்கும் வச்சிடலாம். தென் இந்த யூனிஃபார்ம் ஸ்கேலை கேன்சல் பண்ணுங்கள். ஸ்கேல் ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இதையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கலருக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குன்னா இந்த கலர் தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கலர். இப்போது இது வரைக்கும் ட்ராக் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இன்னும் கூட வேணும்னா லாங் சைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யார் யார் பண்ணலாம் யார் யார் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லும் போது வேணா நம்ம இந்த ஷுட்டை இந்த பக்கம் போட்டு அந்த ஷுடின்ட்டு இந்த பக்கம் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் கொஞ்சம் பார்க்க கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் டேமேஜ் இருக்கும். இப்போ திருப்பி வி கொடுத்தீங்கன்னா அந்த கிளிப் திருப்பியும் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் போங்க, மாஸ்கில் ரெக்டாங்கிள் போங்க, இது இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இது இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி லைட்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 20 கொடுங்க. 20 கொடுத்துட்டு தென் சேம் அதே மாதிரி இங்கே எஃபெக்ட்ஸ் போங்க, எஃபெக்ட்ஸ் ட்ராக் பண்ணி பிளர் கொடுங்க. ஓகேவா? இப்போது இது இங்கே திருப்பி ஷார்ட் பண்ணி இந்த இடத்துல இதுக்கு மேலே வைக்கலாம். ஐ மீன் இது கொஞ்சம் இது மூடின மாதிரி. ஏன்னா நான் உங்களுக்கு பிகினிங்கில் சொன்ன மாதிரி தான் CapCutல எடிட் பண்ணும்போது இந்த சைடில் இருக்க லைன் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இன்ஸ்டால் அப்லோட் பண்ணுங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது பிக்கர் சைஸ், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷார்ட்டாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ சேம் அதுவும் பேசிக் கொடுத்துட்டு தான் இதை மூவ் பண்ண முடியும் உங்களால். மாஸ்க்லேருந்தே மூவ் பண்ணிங்கன்னா இப்படி மேலே கீழே தான் போகும். ஓகேவா? பேசிக் கொடுத்துட்டு ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிவிட்டு ஓகேவா? இப்போது இது இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சிடலாமா? இப்படி வச்சுட்டு இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஓகேவா? இப்போது இது இன்னும் கொஞ்சம் நம்ம அட்ராக்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் ஸ்லைட் அப், இதுக்கு அனிமேஷனில் ஸ்லைட் அப். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி வச்சோன்னா ஒன்று ஒன்றா வர மாதிரி இருக்கும். எல்லாம் அட் அ டைமில் வராமல் ஒன்று ஒன்றா வர மாதிரி இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வருது. அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். யாரெல்லாம் ஸ்ட்ரைட்டிங் ஸ்மூத்னிங் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி யார் யார் பண்ணலான்றதுக்கும் நான் ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன். ஏன்னா இதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா யாரெல்லாம் ஸ்ட்ரைட்டிங் ஸ்மூத்திங் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லும் போது புரிஞ்சிருக்காது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்ல. ஆடியன்ஸ்க்கு ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட யார் யார் பண்ணக்கூடாது யார் யார் பண்ணலான்றதை ஷோ பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அந்த லோட் ஆகிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மீடியாவில் வச்சுருக்கேன். இந்த சவுண்ட் எஃபெக்ட் தான். ஸோ இதை இங்கே எட்டு வந்து இங்கே ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மேபி கேட்காம இருக்கலாம், பட் வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் என்னன்றதுக்கு தெரியும். ஸோ இப்போது இது ரொம்ப சவுண்டாக இருக்குது. இது மினிமலாக நமக்கு லிட்டில் பிட் கம்மி பண்ணிடலாம், ஒரு 6 வரைக்கும், -6. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இடத்த நம்ம கட் பண்ணி, ஏன்னா இதோட பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு சின்ன டிரான்சிஷன் மாதிரி தரலாம். ஸோ இதுக்கு என்ன டிரான்சிஷன் தரலாம் அப்படின்னா, புல் லெஃப்ட் புல் ரைட் அதில் நிறைய இருக்குது, அந்த மாதிரி இது கொடுக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை தரலாம். நான் இதில் வந்து லெஃப்ட்டு தரலான்னு இருக்கேன். ஸோ இது கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக வர மாதிரி 0.4. இப்போ பாருங்களேன், இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. அந்த டிரான்சிஷன் ஆகிட்டு அது பண்ணும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இப்போது இந்த போர்ஷனை ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போது இதை நம்ம கட் பண்ணிட்டா அடுத்து இதில் என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம். இதை நம்ம அப்புறம் விட்டுறலாம். இதில் நம்ம என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம். ஹேர் டேமேஜாக இருக்கவங்க, ஹேர் ஃபால் இருக்கவங்கன்னும் போது நான் ChatGPTல ஒரு 2 இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே ஒரு 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் ட்ராக் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ரிமூவ் பிஜி கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டா இது உங்களுக்கு இப்படி இருக்கும். தென் இங்கே மேலே ஒரு இது ஸ்டெயின் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணி இது வரைக்கும் மூவ் பண்ணி விட்ருங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ அது போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இதை வந்து நல்லா பிக் சைஸ் பண்ணிவிடுங்க. பிக் சைஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா இங்கே வச்சுருங்க. என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு, ஹேர் டேமேஜ்னா இவங்களை பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேர் டேமேஜ் ஆகிருக்க மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் போதும், நம்ம எக்ஸாக்டாக அப்படி இருக்கணும்னு தேவையில்ல. ஹேர் ஃபால்னு சொல்கிறாங்க. இப்போ ஹேர் ஃபால்னும் போது இன்னொரு இமேஜை நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த இமேஜ் நம்ம ட்ராக் பண்ணுவோம், ஹேர் ஃபால் இருக்கவங்க. இப்போது இதுலேயும் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அவங்களோட ஹேர் ஃபால் ஆகிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபுல்லாக இருக்க வேணாம், மாஸ்க் கொடுங்க, ஹரிசாண்டல் கொடுங்க, இது வரைக்கும் இருந்தால் போதும். இது வரைக்கும் நம்ம கொடுத்து ஃபெதர் லைட்டாக கொடுக்கலாம். ஃபெதர் லைட்டாக கொடுத்து தென் இதை இங்கே ட்ராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து அனிமேஷன் பாப்பின் கொடுக்கலாமா இல்லை ஸ்லைட் அப் கொடுப்போம். ஓகே, லைட்டாக 0.6 0.7 கொடுக்கும். ஹேர் ஃபால் இருக்கவங்கன்னும் போதும் சேம் அதே அனிமேஷன் தரலாம். இதில் 0.6 தருவோம். ஹேர் ஃபால் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங்கை அவாய்ட் பண்ணுங்கன்னும் போது இந்த இடத்துல நம்ம வேறு எதனா ஆட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இது ஒன்று. ஓகே, இப்போ ஹேர் டேமேஜ் இருக்கவங்க, ஹேர் ஃபால் இருக்கவங்கன்னும் போது நம்ம ஒரு பீரோல் மாதிரி ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி தரலாம்னா பாப் அப் கொடுக்கலாம். இந்த இடத்துல திருப்பி பேஸ்ட் பண்ணிடலாம், Ctrl+V. இப்போ பாருங்களேன், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்கை அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் அவாய்ட் பண்ணிடலான்னா, ஏன்னா வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணணும்னு ஆசை.
ஆனால் இவங்களுக்கு இது மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பார்பர் கிட்ட உட்காந்து அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் இங்கே ட்ராக் பண்ணிடுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு Ctrl+B கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணும்போது நம்ம எடிட்டிங் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மோர் கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கரெக்டாக டெலிவர் பண்ணிடணும் எப்படியாவது ஆடியன்ஸ்க்கு அப்படின்றது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ மாஸ்கில் வந்து ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்து மேலே வரைக்கும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு ஃபெதர் கொடுத்துருங்க. ஃபெதர் கொடுத்துட்டு இங்கே பாருங்களேன், முடிஞ்ச அளவுக்குன்னும் போது இங்கே அனிமேஷனில் ஸ்லைட் டவுன் கொடுப்போமா? முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்க அவாய்டுன்னும் போது ஒரு சின்ன ஜூம் கொடுக்குவோம். இங்கே வந்து அவாய்டுன்னு சொல்கிறாங்களா, அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் போங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்கல்ல, சேம் திருப்பியும் அதே மாதிரி இந்த இடத்துல லிட்டில் பிட் அந்த இமேஜை மட்டும் ஜூம் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப ஜூம் ஆனால் ஓகே, இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ ஆல்ட்டுக்கே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி கியூபிக் அவுட் கொடுங்க. பாருங்க, இப்போ நான் இதில் இன்னொன்று வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருப்பேன். என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்க அவாய்ட் பண்ணிடுங்கன்னு போது இந்த கேப்ஷன்ஸில் அவாய்டுன்றது பதிலாக இந்த ரெட் லைன் கொடுத்துருப்பேன். அப்படின்னா அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான். ஓகேவா? ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த எந்த கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெட் கலரில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பேன் நான். இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா மாஸ்கில் சர்க்கிள் கொடுங்க. அந்த கேர்ள் ஃபேஸுக்கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் மினிமலாக ஜூம் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஃபெதர் அப் டு ஒரு 7 கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். கொஞ்சம் அது ஒன்றும் நல்லா இருக்காது. பேசிக் போங்க. பிளெண்டில் டிஃபால்ட் இருக்குல்ல, ஒப்பாசிட்டியே லிட்டில் பிட் கம்மி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறாங்க. ரெட் கலரில் வரும்போது அது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணாதீங்கன்ற ஒரு சைனுக்காக. ஓகேவா? அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னும் போது கரெக்டாக ஜூம் ஆகும்போது அந்த ரெட் கலர் வருது இல்லை? ஸோ அதுக்கும் இன்னொரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ராங்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் யூடியூப்லேருந்து எடுத்தது தான். ஸோ நான் பெருசாலாம் எங்கேயும் சர்ச் பண்ணல. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுங்க, இதை கேன்சல் பண்ணுங்கள். கரெக்டாக எங்கே அந்த கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த சவுண்ட் எஃபெக்டை வைங்க. ரொம்பலாம் இருக்க வேணாம், சும்மா ஷார்ட்டாக இருந்தால் போதும். தென் இதில் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப கம்மி பண்ணிடுங்க, மினிமலாக இருந்தால் போதும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? தென் இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏற்கனவே இங்கே லைட் லிக்ஸ் இருக்குல்ல, இதை Ctrl+C Ctrl+V. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டிரான்சிஷன் இருக்க வேணாம். ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், ஒரு இடத்துல இந்த டிரான்சிஷனில் போய் காமிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஏர் கலரிங், ஏர் ப்ரீலைட்டிங் பண்ணும் யார் அப்படின்னும் போது இது ஒரு ஃபுல் பீரோல் மாதிரி நம்ம பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதுலேருந்து இதை இங்கே எங்கே கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் சேம் Ctrl+B கட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இங்கேயும் Ctrl+B. இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Alt+G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. இப்போது இது நமக்கு அவங்க பேசுகிறது தேவை கிடையாது. இதை நம்ம பிளர் பண்ணிடலாம். எஃபெக்ட்ஸு இங்கே இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போய் பிளர் கொடுத்துருங்க. பிளர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேர் கலரிங், ஹேர் டை, ஹேர் ப்ரீலைட்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர் கலரிங்க்கு நான் வந்து எங்கே லைக் இங்கே ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்கு, பின்ட்ரெஸ்ட்டு, ChatGPT, பிக்சல், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து எடுக்கிறது தான். ஹேர் கலரிங், ஹேர் டை, ஹேர் ப்ரீலைட்னிங். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங்க்கு ஒரு கேர்ள் ஹேர் கலர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹேர் டைன்னும் போது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இங்கேருந்து வச்சுப்போமா. ஹேர் ப்ரீலைட்னிங்க்கும் இது ஒரு இமேஜ் கூகுள்லேருந்து எடுத்தது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக தான் எடுக்கணும். மொத்தமாக நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு எதுவும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் கலரிங் இங்கே எட்டு வந்து இங்கே ட்ராக் பண்ணுங்கள். இதை ட்ராக் பண்ணிவிட்டு இது இங்கே மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு மாஸ்க்கு ஹரிசாண்டலில் ரெக்டாங்கிள் கொடுங்க. மேலே இது வரைக்கும் அந்த எட்ஜ் வரைக்கும் வச்சுட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் இதை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 15 வச்சுக்கோங்க ரவுண்ட் சர்க்கிளில். தென் பிளாக் கலரில் இதை ஆட் பண்ணுங்கள். பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரேம். இதை வந்து என்ன பண்ணணும்னா சேம் அதே மாதிரி ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு மேலே வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த எண்ணில் ட்ராக் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இந்த எண்ணில் ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக தெரிஞ்சால் போதும். அவுட்லைன் பார்டர் லைட்டாக தெரிஞ்சால் போதும், ரொம்ப தெரிய வேணாம், லைட்டாக. ஓகேவா? இப்போது 15 கொடுங்க. 15 கொடுத்துட்டு ஃபெதரில் 1 கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு பிளாக் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் எனக்கு பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இதுதான் சொல்ல வரேன். ஒரு ஃபினிஷிங் வேணும், எடிட்டிங்கில் ஒரு ஃபினிஷிங் இருக்கணும். மித்த கிரியேட்டர்ஸாக நான் பார்க்கும்போது ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படியே விட்டுறாங்க. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இருங்களேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது இருக்குன்னா ஜஸ்ட் இது இப்படி வச்சுட்டு இது இப்படி ஜூம் பண்ணி இங்கே எல்லாம் இப்படி கூட வச்சிடறாங்க. இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே ஹேர் ப்ரீலைட்னிங் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு பார்க்கும் போது நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இருக்கும், ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கும். ஓகேவா?
ஹேர் கலரிங், ஹேர் டை. இப்போ சேம் அதே மாதிரி இந்த டூக்குமே பேலன்ஸ் டூக்குமே நம்ம அதான் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி காம்பவுண்ட் கிளிப் Alt G கொடுத்தீங்கன்னா காம்பவுண்ட் கிளிப்பாக மாறிடும். சேம் இதையும் செலக்ட் பண்ணி Alt G கொடுத்தீங்கன்னா காம்பவுண்ட் கிளிப்பாக மாறிடும். Alt G காம்பவுண்ட் கிளிப். தென் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா Alt G காம்பவுண்ட் கிளிப். இப்போ இதுக்கெல்லாம் அனிமேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ரைட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் லெஃப்ட்டு, தென் இது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அப்பு. ஓகேவா? ஸோ ஹேர் கலரிங்னும் போது கொஞ்சம் மேலே ஸ்பேஸ் வேணும் நமக்கு. ஏன்னா லைக் மேலே ஹேர் கலரிங் நம்ம டைப் பண்ணுறோம்ல, அதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போது மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறலாம், இதுக்கு கொஞ்சம் மேலே ஸ்பேஸ் விட்டுறலாம். லைக் நம்ம இங்கேயே ஏற்கனவே வச்சுருப்போம். இதையே நம்ம Ctrl+C Ctrl+V, நம்ம இது வரைக்கும் தேவையில்லை. இது இங்கே எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங், இது இங்கே மேலே ட்ராக் பண்ணிடலாமா? இது பக்கம் இருந்தால் போதும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல? இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்களேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குல்ல, சிம்பிளாக இருக்குது, பார்க்க நீட்டாக இருக்குது, ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்குல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்கன்றதோட விட்டுறலாம். இப்போது இந்த இடத்துல கட் பண்ணி இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா டிரான்சிஷன் திருப்பியும் லெஃப்ட் கொடுக்கலாம். லெஃப்ட் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் என்னென்னா மீடியா போங்க, மீடியா போயிட்டு இங்கே உஷ்ல நிறைய இருக்குது, இந்த இதை கூட தரலாம். இந்த உஷ்ல இது வந்து எப்படின்னா அந்த சேஞ்ச் பண்ணும்போது இப்போ யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்போது இந்த இடத்துல இங்கே வச்சிடலாம் Ctrl+B. இப்போ இந்த ஃப்ரேமில் என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம். ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோமோ அதையே பண்ணுவோம். ஓகேவா? இப்போது யாரெல்லாம் பண்ணலான்னும் போது சேம் அதே மாதிரி கேர்லியராக இருக்கவங்க ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போது கேர்லியாக இருக்க கேர்ளுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்பர் கிட்ட உட்காந்து ஹாப்பியாக இருக்கவங்கள நம்ம ட்ராக் பண்ணுவோம். இப்போது இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ட்ராக் பண்ணிவிட்டு Ctrl+B. இப்போ யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்க்கு ஹரிசாண்டல் ஃபெதர் அப் டுவில் கொடுங்க, அண்ட் அனிமேஷனில் ஸ்லைட் டவுன் கொடுங்க. பண்ணலான்னு சொல்கிறேன்ல, பண்ணலான்னும் போது அதே ஜூம் இங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. பண்ணலான்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்போது இது இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு 1110 வச்சுக்கலாம். 1110 வச்சுட்டு லைட்டாக கீழே ட்ராக் பண்ணிடலாம். இப்போது Alt-K கொடுத்து கீ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறோம். கீ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு கியூபிக் அவுட் கொடுக்குறோம். தென் Alt-K-வை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பியும் கீழே வந்தீங்கன்னா இந்த எங்கே கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ட்ராக் பண்ணுறோம். ஓகேவா? இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இதுக்கு மேலே ட்ராக் பண்ணுறோம். கீ ஃப்ரேம் இருக்கிற இடத்துல வச்சுட்டு Ctrl+B கட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா இப்போது மாஸ்க் போங்க, சர்க்கிள் போங்க, எங்கே அந்த ஃபேஸ் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஃபெதர் அப் டு ஒரு 8-7 அது மாதிரி கொடுத்துட்டு பேசிக் போங்க. பேசிக்கில் டிஃபால்ட் போங்க. டிஃபால்ட்டில் ஒப்பாசிட்டி இருக்குல்ல, ஓகே இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இங்கே ஜூம் ஆகுது. ஜூம் ஆகுறதோட ரைட் சவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்னு இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. இங்கே இருக்க இது நமக்கு தேவையில்லை. ஸோ எங்கே அந்த கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த சவுண்ட் எஃபெக்டை ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? இங்கே இருக்குது கரெக்டாக. யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்கன்னும் போது இப்போது இந்த இடத்துல அனிமேஷனில் ஜூம் 1 கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? ஓகேவா? கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணிக்கோங்கன்ற வரைக்கும் கட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்றதை யோசிப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ அதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா சின்ன வயசில் நம்ம சோப்பு விளம்பரம்லாம் பார்ப்போம். ஸோ அதில் பார்க்கும்போது எனக்கு அது உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதை நான் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த கட் பண்ண போர்ஷனில் திருப்பியும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பீரோவில் ஆட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்பயுமே பிஸி ஷெட்யூலில் இருப்பீங்களா, உங்களால் வந்து லைக் முடிய ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கீங்களா அப்படின்னும் போது சோப்பாட்ல அப்படியே வெயிலில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வச்சுட்டேன். இப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் வைக்கலாம். இது அவங்களுக்கு கீழே வரணும்ல, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணிவிட்டு மேலே ட்ராக் பண்ணிடலாம். மாஸ்க்கு ஹரிசாண்டல் இந்த கேப்ஷன்ஸ்லாம் தேவையில்லை, லைக் இது வரைக்கும் இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ இதில் ஃபெதர் கொடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன். ஸோ அதுக்கும் சிங்க் ஆகுது இல்லை? பிஸி ஷெடியூல் இருப்பீங்க, சுத்தமாக உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ண முடியலையா அப்படின்னும் போது நீங்களாம் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணிக்கோங்கன்னும் போது ஒரு கேர்ள் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணால் எப்படி இருக்கும் அதை தானே அவங்க சொல்ல வராங்க. நீங்கள் இந்த மாதிரி பிஸி ஷெடியூலில் இருந்தாலுமே ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் இப்படி இருக்குன்றத சொல்கிறது தான் சிம்பிள். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி இதுக்கும் ஃபெதர் கொடுத்துருங்க. ஃபெதர் கொடுத்துட்டு இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக சிம்பிளாக இருக்கும்.
ஓகேவா. இப்போ இந்த ஃப்ரேம் முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன டிரான்சிஷன் ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம புல் ரைட், ஷேக், புல்லின் எது வேணால் கொடுக்கலாம். புல்லின் நம்ம சும்மா கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்லி ஹேராக இருக்கா, ரொம்ப சிக்கு முடியாக இருக்கா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பொண்ணுக்கு கேர்லி ஹேராக இருக்கவங்க தான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். கேர்லி ஹேராக இருக்குன்றதுக்கு இது சாட் ஜிபிட்டியில் ஜென்ரேட் பண்ணதான். எவ்ரி திங் இஸ் சாட் ஜிபிடி. இப்போது இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. ஓகேவா. இப்போது இதில் மாஸ்க் கொடுங்க. கீழே வந்து இதுதான் நான் சொல்கிறது. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிளைனாக விட்றதுக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு ஃபெதர் கொடுத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன். ஜஸ்ட் லைக் தட். அப்படி இல்லாமல் அனிமேஷன் கொடுக்கலாம். லிட்டில் பிட் ஒரு 0.7 கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஜஸ்ட் நம்ம பின்னாடியே பீரோல் ஆட் பண்ணுறது பதிலாக ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம பாப்அப் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கேர்லி ஹேராக இருக்கணும் போது இந்த இமேஜை நம்ம பாப் பண்ணிட்டோம். ஓகேவா. அதாவது ரொம்ப சுருட்ட முடியாக இருக்கணும் போது நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி இங்கே ஒரு இமேஜ் இதை ட்ராக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கேர்ள்ஸு முடி வந்து ரொம்ப கேர்லி ஹேராக இருக்கிறது. ஓகேவா. ஸோ இப்போ இதை இங்கே ட்ராக் பண்ணி இது உங்களுக்கு முன்னாடி வச்சா எப்படி இருக்குன்றத பார்ப்போம். முன்னாடி வச்சா லைக் இவங்களோட ஃபேஸ்லேயே பாதி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அவங்க ஃபேஸை கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக அவங்க பாடியை கவர் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இது இப்போ இந்த பீரோல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. இங்கே மேலே ஒரு பேசிக்கில் போங்க, கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதாவது ரொம்ப சுருட்ட முடியாக இருக்கணும் போது லைட்டாக இவங்களை மேலே ஏற்றுங்க. ஓகேவா. மேலே ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட பீரோல் கரெக்டாக இருக்கும். ஐ மீன் இது கொஞ்சம் வரும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்களேன். சுருட்ட முடியாமல் இருக்கும்போது இதுவுமே அனிமேஷன் கொடுக்கலாம். இதுவும் 0.7 கொடுப்போமா. இன்னும் கொஞ்சம் கூட இதை மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் நம்ம இங்கே இந்த ட்ராக் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏற அந்த இமேஜ் பாப் ஆகிட்டே வருது. அதான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல நான் வந்து லைக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு எதனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஓகேவா. இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இந்த இடத்துல எங்கே நம்ம Ctrl+B கொடுத்து அந்த ஃப்ரேமை நம்ம கட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Alt+G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றுறோம். காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிட்டு தென் இது பார்த்தீங்க அப்படின்னா போங்க பிளர் கொடுங்க. பிளரில் ஃபுல்லாக பிளர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் என்ன ஷோ பண்ணமோ அதையே நம்ம இங்கேயே ஷோ பண்ணலாம். ஓகேவா. 15 கொடுங்க. 15 கொடுத்துட்டு 1 கொடுங்க. 1 கொடுத்து பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிட்டு அப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அனிமேஷனில் இந்த ஜூம் ஒன் கொடுக்கலாம். இப்போ ஜூம் ஒன் கொடுக்கும் போது அது அப்படி ஜூம் ஆகி வரும்போது இந்த டிரான்சிஷன் உஷில் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கும். ஓகே இந்த இது நம்ம கொடுப்போம். இங்கே பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்துட்டு அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு இன்னொன்று நான் வச்சுருக்கேன். ஸோ இது பாருங்களேன். இது ரொம்ப மேலே போயிடுச்சு. தென் இதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஷேடோ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா. ஸோ அந்த வேர்டு கிளியராக தெரியும்னு சொல்ல வரேன். ஓகேவா. இப்போது இது ரொம்ப லாங்காக இருக்குது. லிட்டில் பிட் ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுருவோமா. இந்த இடத்துல வச்சுட்டு இப்போது இது வந்து அப்படியே அது மூவ் ஆகிட்டு வர மாதிரி இதுக்கு டைப் 2 தரலாமா. இது வந்து இப்படி ரோட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா மேலே போகுது நம்மளுக்கு கீழே வரணும். இப்போ பாருங்களேன். ஓகே நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்னும் போது அந்த வேர்டை நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டேன். அது ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ பாருங்களேன். ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணலான்னும் போது இந்த ஒரு டிக் இமேஜ் மாதிரி ஒன்று இருக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணலான்னும் போது நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத ஓகேன்ற மாதிரி அதுக்கு ஒரு க்ரீன் சிம்பிள் வச்சு இப்போது இதில் ரிமூவ் பிஜியில் குரோமா கீ கலர் பிக்கரில் இதை கொடுத்துட்டு தென் இன்டென்சிட்டியை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு தென் இதை இங்கே வரைக்கும் ஷார்ட் பண்ணி இது இங்கே வைப்போமா. இல்லை இதை இங்கே கூட வைப்போம். எங்கே வேணால் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கவா. ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கு லிட்டில் பிட் அனிமேஷன் மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா. இது 0.1 கொடுப்போமா 2 கொடுப்போம். ஓகேவா. இங்கே பாருங்கள். இதுக்கும் அந்த ரைட் சவுண்ட் எஃபெக்ட் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்களேன். இதை ட்ராக் பண்ணிவிட்டு
கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணலான்னும் போது லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மூவ் ஆகிட்டு வருது இல்லை, இதுக்கு ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி தரலாம். இதுக்குமே நான் ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ஃப்ரேமையும் நம்ம பார்த்து எடிட் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கில்ஸுமே க்ரோ ஆகும். அண்ட் ஆஸ்வெல் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுமே நம்மக்கிட்ட நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ணணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சுட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு லிட்டில் பிட் டிரான்சிஷன் சேம் அதுவே தான். நீங்களும் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்திங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்றதையும் இப்போ பார்ப்போம். நீங்கள் ரொம்ப லென்த்தி ஹேர் ஆனும் போது ஸோ அதுக்குமே ஒரு பீரோல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இங்கே இருக்குது. இதை எடுத்து இங்கே ட்ராக் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ஆட் பண்ணி லிட்டில் பிட் ஜூம் பண்ணிவிட்டு இது இங்கே வரைக்கும் வச்சுட்டு மார்க் போங்க, ஹரிசாண்டல் லைட்டாக அதை மேலே ஏற்றிட்டு தென் இதுக்கு ஃபெதர் லிட்டில் பிட் கொடுத்துட்டு இங்கே வந்து அனிமேஷனில் ஃபேடின் கொடுப்போம். ஃபேடினில் ஒரு 0.2 இருந்தால் போதும். அடிக்கடி டேங்கிள்ஸ் ஆகுதா, அதாவது முடி சிக்கு விழுந்துட்டே இருக்கான்றதுக்கு இதுக்குமே நான் ChatGPTல ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டேங்கிள்ஸ் ஆகுதுன்னா முடி நமக்கு அடிக்கடி சிக்கு விழுந்துட்டே இருக்கா அப்படின்றது தான். ஸோ அதுதான் மீனிங்கு. ஸோ அதுக்குமே ChatGPTல ஜென்ரேட் பண்ணேன். சேம் அதே மாதிரி ஹரிசாண்டல் கொடுங்க, ஃபெதர் லைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இதுக்கு வந்தீங்கன்னா அனிமேஷனில் ஸ்லைட் அப் கொடுப்போமா, அதெல்லாம் ஸ்லைட் டவுன் கொடுப்போம். ஓகே, ஸ்லைட் டவுன் கொடுத்துட்டு அதாவது சிக்கு விழுந்துட்டே இருக்கானும் போது லிட்டில் பிட் ஒரு ஜூம் பண்ணால் நல்லாயிருக்கும். சிக்கு விழுந்துட்டே இருக்கானும் போது லிட்டில் பிட் ஜூம் பண்ணி இங்கே இப்படி எடுத்துகிட்டு வந்துருங்க ஃப்ரேமை. ஓகேவா, Alt K கொடுங்க. Alt K கொடுத்துட்டு கியூ ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் கிளிக் பண்ணிவிட்டு கியூபிக் அவுட் கொடுங்க. திருப்பி Alt K கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ இப்போது லைக் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லா ஃப்ரேமுக்கும் நம்ம எதனா ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை நான் காலியாக விட்டுருவேன். ஏன்னா இங்கே எதுவும் ஆட் பண்ண மாட்டேன்ற சென்ஸ் எந்த ஒரு பீரோல்ஸுமே இருக்காது. வேணா சின்ன ஜூம் இன் மாதிரி தரலாம். பேசிக் கிட்ட போங்க, பேசிக் போயிட்டு திருப்பி இந்த இடத்துல இங்கே இதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 1/10 வச்சுப்போமா. ஓகேவா, இப்போ இப்படி பாருங்களேன், லிட்டில் பிட் அப்படியே ஜூம் ஆகி வரும்போது பார்க்க நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இவங்க பேசி முடிச்சுட்டாங்கல்ல, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டை ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே ட்ரை பண்ணது இல்லையா, ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதுக்கு நான் ஒரு மூவியில் ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு காலேஜுக்கு வரும்போது பார்க்க ஒரு கேவலமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஒன்ஸ் அவங்க வந்து லைக் மேக்கப்லாம் போட்டுட்டு வரும்போது பார்க்க தரமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட்டு. ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக அதை க்ராப் பண்ணிட்டேன். ஐ மீன் அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே பிளாக் கலரில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்களேன், அதெல்லாம் போயிடும். தென் இதை முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி இந்த எண்டில் எட்டு வந்துட்டு மாஸ்க் கொடுங்க. சேம் அதே ஹரிசாண்டல் கொடுங்க. கொடுத்துட்டு சேம் ஃபெதர் அது மாதிரி லிட்டில் பிட் கொடுத்துட்டு இப்போ பாருங்களேன், ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணுமான்னும் போது இந்த இதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக இந்த கிளிப்பே தரமாக இருந்தது பார்க்கும்போது. ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணுமா, ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்து வந்திருக்கேன். நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணுமான்னும் போது அவங்களோட வாட்டர் மார்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நானும் தேடி பார்த்தேன், வாட்டர் மார்க் இல்லாமல் இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு ஹார்ட் ஒன்று இருக்குது பாருங்களேன், இதை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இது வைக்கும் போது அந்த வாட்டர் மார்க் போயிடுச்சு. ஐ மீன் அதுக்கு மேலே இதை வச்சு நான் சும்மா வச்சுட்டேன், சிம்பிளாக போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னா லைக் இதுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஓவரால் வீடியோவே இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போது இதை நான் எப்படி பண்ணன்றது உங்களுக்கு நான் சிம்பிளாக காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, க்ரோம் போனேன். க்ரோம் போயிட்டு vectc.comனு இருக்கும் பாருங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய இன்ஸ்டாகிராமோட அனிமேஷன்ஸ் அவங்களே இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு எதை தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சிலது வந்து பெய்டு இருக்கும், சிலது ஃப்ரீ இருக்கும். இதில் நான் இந்த இது தான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். இதை தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள். லைக் இந்த இதை நான் அப்படியே வச்சுட்டேன். இருங்களேன், பாருங்களேன், இதை மூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இது இருக்குது வேர்டு, இதை இது வந்து பண்ணிவிட்டு இந்த இது அவ்வளோதான். அந்த டவுன்லோட் பண்ணது அப்படியே இருக்குது. அவங்களோட லோகோ கேட்டேன், அந்த லோகோ எடுத்து போய் கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் அவங்களோட என்ன ஐடி பேர் அது இங்கே வச்சுட்டேன். சிம்பிள், இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி அந்த மவுஸ் வந்து கிளிக் பண்ணும் போது ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட்மே இருக்கும்.
மவுஸ் கிளிக் நம்ம ஆட் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு அதுவுமே கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிட்டா மவுஸ் கிளிக் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பெருசாலாம் பண்ணியிருக்க மாட்டோம், ரொம்ப டைம் எடுத்தும் அவ்வளோலாம் கிடையாது, சிம்பிளாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஃபீல் தரும் உங்கள் வீடியோ. இது எல்லாமே ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். வீடியோவில் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல நம்ம அந்த எஃபெக்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், டிரான்சிஷன்ஸாக இருக்கட்டும், கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே தேவையான இடத்துல போட்டோம். ரொம்ப எக்ஸசிவாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மினிமலாக சிம்பிள் அண்ட் நீட்டாக ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக இருக்க மாதிரி பண்ணுறது தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம பண்ணது. ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இந்த மாதிரி மோர் டுட்டோரியல்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எந்த மாதிரி டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். ஹாய், ஸ்ட்ரைட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்களா? அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? யாரெல்லாம் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் டேமேஜா இருக்கிறவங்க, ஹேர் ஃபால் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹேர் கலரிங், ஹேர் டை, ஹேர் ப்ரீலைட்னிங் பண்ணவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யாரெல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே பிஸி ஷெட்யூல்ல இருக்கவங்களா, சுத்தமா உங்க ஹேரை மெயின்டைன் பண்ண முடியல, நீங்களா கண்டிப்பா ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கர்லி ஹேரா இருக்கா, அதாவது ரொம்ப சுருட்ட முடியா இருக்கா, நீங்க கண்டிப்பா ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப லென்த்தி ஹேரா, அடிக்கடி டேங்கிள்ஸ் ஆகுதா, அதாவது சிக்கு விழுந்துட்டே இருக்கா, நீங்களும் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணிக்கலாம். நீங்க இது வரைக்கும் எந்த நியூ லுக்குமே ட்ரை பண்ணது இல்லையா, ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமா, கண்டிப்பா ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. guys, thanks for watching this video. இந்த வீடியோவில் உங்களுக்கு லிட்டில் பிட் நாலேஜ் கிடைச்சிருக்கு, இல்லைனா ஒரு கிளைண்ட் ரீலில் எப்படி எடிட் பண்ணுற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். அண்ட் அது எனக்கு தெரிய வைக்கிறதுக்கு நீங்கள் இங்கே கமெண்ட்டில் சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணாலும் சரி, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் guys, if you find this video useful, give me a subscribe. Until then, bye.